Hello friends, welcome to Bismi Samayal. இன்னைக்கு நம்மளோட வீடியோல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போறோம். அதாவது சிக்கன் ஷவர்மா எப்படி செய்யறதுன்ற வீடியோ பார்க்கலாம். இனிமேல் ஷவர்மா சாப்பிடணும்னா வெளியில கடைகள்ல போய் தான் வாங்கி சாப்பிடணும்ன்ற அவசியம் கிடையாது. நம்ம வீட்லயே ஹெல்தியாவும் ஈஸியாவும் செஞ்சு சாப்பிடலாம். சிக்கன் ஷவர்மா செய்யறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பீட்டா பிரெட் ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் சேர்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் எடுத்துருக்கனால டைரெக்டாக அப்படியே மாவில் சேர்த்துட்டேன். நீங்கள் ஆக்டிவ் ஈஸ்ட் எடுத்துருந்தீங்கன்னா அதை ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா மாவோட சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அப்போ தான் நம்ம சேர்த்துருக்க ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்ல சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி மொத்தமாக ஆட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிட்டே இருங்க. மாவில் அதிகமாக தண்ணி சேர்த்து ரொம்ப லூஸாக பிசைஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா நமக்கு பரத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா உள்ளங்கையில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா அழுத்தி பிசைஞ்சிருங்க. இப்போ பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு நான் நல்லா பிசைஞ்சிட்டேன். இந்தளவுக்கு சாஃப்டாக வந்திருக்கு. இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிடலாம். அப்போ தான் இந்த மாவு காயாமல் இருக்கும். இப்போது நான் இதை ஒரு கிளிங் ராப் வச்சு நல்லா டைட்டாக கவர் பண்ணிடுறேன். உங்ககிட்ட இது இல்லைன்னா ஒரு பிளேட் வச்சு இதை நல்லா மூடி வச்சுருங்க. 2 மணி நேரத்துக்கு இதை நம்ம அப்படியே வச்சிடலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறமா பார்க்கும்போது இதோட சைஸ் நல்ல டபுள் ஆகி இருக்கும். அப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம வச்சிருந்த சைஸை விட நல்லா டபுள் ஆகிட்டு உப்பி வந்திருக்கு. இப்போது இதை மறுபடியும் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சிடலாம். இது ரொம்ப லூஸாக இருக்கனால கையில் ஒட்டும். ஸோ மாவை கொஞ்சமாக டஸ்ட் பண்ணிவிட்டு அது மேலே வச்சு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நான் பிசைஞ்சிட்டேன். இந்தளவுக்கு பிசைஞ்சாதான் நம்மளோட பீட்டா பிரெட் நல்லா சாஃப்டாக வரும். இப்போது இந்த மாவை நம்ம குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிடலாம். இப்போது இதில் ஒரே ஒரு பால் மட்டும் எடுத்து நம்ம சப்பாத்தி மாதிரி பரத்த போகிறோம். கொஞ்சமாக மாவு தூவிக்கோங்க, இல்லைன்னா ஒட்டும். இதை நம்ம ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து தேய்க்கணுங்கிற அவசியம் இல்லை. மாவு நல்லா சாஃப்டாக இருக்கனால லைட்டாக தேய்ச்சாலே நல்லா வந்துடும். ரொம்ப தடிமனாகவும் தேய்க்க வேண்டாம், ரொம்ப மெல்லிசாகவும் தேய்க்க வேண்டாம். அதோட தடிமன் இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இப்போது நம்ம இதை ஒரு தோசைக்கல்லில் போட்டு எடுத்துடலாம். தோசைக்கல் இப்போ நல்லா காஞ்சிருச்சு. நம்ம தேய்ச்சி வச்சுருந்ததை இது மேலே போட்டுடலாம். இது மேலே நீங்கள் எண்ணெய் எதுவும் அப்ளை பண்ண வேண்டியதில்லை. 2 பக்கமும் திருப்பி விட்டுருங்க. 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டோன்னா பூரி மாதிரி நல்லா உப்பி வரும். 2 பக்கமும் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துடலாம். நான் வச்சுருந்த மற்ற மாவுகளையும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துட்டேன். நான் எடுத்திருந்த 2 கப் மாவுக்கு எனக்கு இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. இதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது பூரி மாதிரி நல்லா பொங்கி வந்தனால உலக்க பாக்கெட் மாதிரி இருக்கும். நல்ல சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்மளோட ஷவர்மாக்கு பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போது தனியாக வச்சிடலாம். அடுத்ததாக உள்ளே வைக்கக்கூடிய சிக்கன் ரெடி பண்ணிடலாம். நான் இன்னைக்கு 400 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தந்தூரி மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மசாலா சிக்கனோட எல்லா பக்கமும் நல்லா கோட்டாகிற மாதிரி கலந்து விட்டுருங்க. சிக்கன் ஷவர்மாக்கு நீங்கள் சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு மேரினேட் பண்ணும்போது அதில் கண்டிப்பாக தந்தூரி மசாலா பவுடர் நீங்கள் ஆட் பண்ணணும். அப்போ தான் கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். தந்தூரி மசாலா பவுடர் எப்படி செய்கிறதுங்கிற வீடியோவும் நம்மளோட சேனலில் நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போது மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இதை ஒரு 30 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுறலாம். அப்போ தான் மசாலா உள்ளே இறங்கும். இப்போது 30 நிமிஷம் ஆயிடுச்சு. சிக்கன் எல்லாம் நல்லா ஊறிடுச்சு.
இதை நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடாயிருச்சு. இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை உள்ளே வச்சிடலாம். இப்போது பாதி தான் வச்சுருக்கேன். மீதியை அடுத்த பேட்சில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. சிக்கன் ஒரு பக்கம் நல்லா குக் ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போது திருப்பி விட்டுறலாம். சிக்கனை ஓவர் குக் பண்ணிடாதீங்க, அப்புறம் சிக்கன் வந்து நமக்கு ஜூஸியாக இருக்காது. 2 பக்கமும் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம். நான் வச்சுருந்த மீதி சிக்கனையும் இப்போ ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போது எல்லா சிக்கனையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இந்த சிக்கனை நம்ம குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் ஷவர்மாக்குள்ளே வைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். சிக்கன் ஃப்ரை பண்ணி முடிச்சாச்சு. அடுத்ததாக நம்ம மயோனைஸ் ரெடி பண்ண போகிறோம். மயோனைஸ் செய்கிறதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் 2 முட்டை சேர்த்துக்கிறேன். மயோனைஸ் செய்யும்போது முட்டையை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அப்படியே உள்ளே சேர்த்துறாதீங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வெளியே வச்சு ஃபஸ்ட்டு ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமா மயோனைஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 4 பல்லு பூண்டு, அதை இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா அடித்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்குது. இது கூட இப்போ நம்ம எண்ணெய் சேர்க்க போகிறோம். வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணாலும் இந்த ரெசிபிக்கு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். இந்த எண்ணெயை மொத்தமாக அப்படியே சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணிகிட்டே வரணும். நம்ம எண்ணெய் சேர்த்து நல்லா பீட் பண்ணிகிட்டே வரும்போது அது நல்லா திக்காயிட்டே வரும். இப்போது மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதை நம்ம இப்போது அடித்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. எண்ணெய் சேர்த்து சேர்த்து அடிக்கும்போது அது நல்லா திக்காகிட்டே வருது. இப்போது கடைசியாக என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது, அதையும் நான் உள்ளே சேர்த்துட்றேன். இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இது வந்து கரெக்டான ஸ்டேஜ். நம்மளோட கார்லிக் மயோனைஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நான் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி பண்ண போகிறேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். நல்லா பெரட்டி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே கல்ஃபில் நீங்கள் எந்த கடையில் சிக்கன் ஷவர்மா வாங்கினாலும் சரி, வெஜ் ஷவர்மா வாங்கினாலும் சரி, அதில் கண்டிப்பாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வச்சு தான் தருவாங்க. அதே மெத்தடில் தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காட்டியிருக்கேன். இதை நம்ம இப்போது வெளியில் எடுத்துடலாம். இப்போது நம்ம சிக்கன் ஷவர்மாக்கு வேண்டிய எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஷவர்மாவை அசெம்பிள் பண்ணிடலாம். இப்போது இங்கே நம்ம ரெடி பண்ண மயோனைஸ், பீட்டா பிரெட், அப்புறம் ஃப்ரை பண்ண சிக்கனை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அப்புறம் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் 2 பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது காரத்துக்காக. ஷவர்மா வந்து நல்ல காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அடியில் ஒரு பட்டர் ஷீட் போட்டுருங்க. அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பீட்டா பிரெட்டை இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போது இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மயோனைஸை இந்த மாதிரி சைடில் வச்சுருங்க. இது மேலே குட்டி குட்டியாக கட் பண்ண சிக்கன் வச்சிடலாம். சிக்கன் அதிகமாக வச்சா தான் நல்லாயிருக்கும். இது மேலே கட் பண்ண வெங்காயத்தை எடுத்து வச்சிடலாம். இப்போ கொஞ்சமாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வச்சுக்கோங்க. இது மேலே கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போது கடைசியாக டொமேட்டோ சாஸ் மேலே சேர்த்துக்கலாம். இதை வந்து அப்படியே ரோல் பண்ணிவிடுங்க. அடியில் இருக்க பேப்பரை இந்த மாதிரி மடித்து விட்டுருங்க. இப்போ நம்மளோட ஹோம்மேட் சிக்கன் ஷவர்மா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட் இருக்கும். டேஸ்ட்டில் நீங்கள் கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணிக்க வேண்டாம். இந்த ரெசிப்பியை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் இது கண்டிப்பாக பிடிக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.